ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இதோ நிற்கிற இம்மனிதனை பார்த்தீர்களா? அவன் ஒரு பக்கம் கர்ஜிக்கிறான். இந்த போர் வீரர்கள் எல்லாம் மிகவும் அச்சமற்று ஓடுகிறார்கள். அங்க 2-3 பேர் பேசிக்கிறான். இஸ்ரவேலை உண்மையாகவே பாருங்க, இந்த மனுஷனை பாருங்க. இஸ்ரவேலை உண்மையாகவே இழிவுபடுத்துகிறவன் இவன் வந்துள்ளான். இவனை கொல்பவனுக்கு, இவனை கொல்லுகிறவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து, அவனுக்கு பின்னால என்ன இருக்கு? எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அந்த கோலியாத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. கை தட்ட மாட்டீங்களா? இவனை கொல்லுகிறவனுக்கு அரசர் மிகுந்த செல்வத்தை கொடுத்து தம் மகளையும் மணமுடித்து கொடுப்பார். முதல்ல அவனுக்கு செல்வம், பணக்காரன் ஆயிடுவான். 2வது ராஜாவுக்கு மருமகன் ஆயிடுவான். 3வது அத்துடன் இஸ்ரவேலரிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரி விலக்கு செய்வார். டாக்ஸ் ஃப்ரீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு பின்னாலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏன் நோன்பிருந்து ஜெபியுங்கள். நீங்கள் நோன்பிருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசு ஓடிவிடும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் கைக்கு வரும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார்கள். லார்ட் பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதியும்னு சொல்றாங்க. உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு கோலியாத்தை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால நிறுத்துறார். நம்ம என்ன செய்யறோம்? உடனே கோலியாத்தை பார்த்த உடனே உண்டான ஜெபமும் போயிடுது நிறைய பேருக்கு. அப்படி செய்யாதீங்க. அதுக்கு பதிலா என்ன செய்யுங்க? நோன்பிருந்து ஜெபிங்க. கோலியாத்தை அங்க இருந்து போயிடுவான். அவனுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். சண்டை போடாம ஆசீர்வாதம் இல்ல, யுத்தம் இல்லாம ஆசீர்வாதம் இல்ல. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. யுத்தம் இல்லாம ஆசீர்வாதம் இல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ ஆண்டவரிடத்துல எப்ப ஆசீர்வாதம்னு கேக்குறீங்களோ உடனே ஒரு கோலியாத் வந்து நிப்பான். ஒண்ணு வந்து நிக்கும், ஒரு பிரச்சனை வந்து நிக்கும். உடனே நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? போடு, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நில்லு, நோன்பிருந்து ஜெபி. கோலியாத் அழிஞ்சு போவான். ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தேவனுடைய திட்டம். நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க? இந்த ஆசீர்வாதங்களையே பார்க்கறது இல்ல. கோலியாத்தை பார்த்த உடனே தொட நடுங்கி உண்டான ஜெபத்தை விட்டுட்டு ஓடிறாங்க. அதோட ஜெபத்துக்கு வர்றதும் போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. cheer up. அப்படின்னா ஒரு கோலியாத்தை பார்த்த உடனே நீங்க என்ன செய்யணும்? இப்போ தாவீதுக்கு கோலியாத்தை பார்த்த உடனே பயம் வரல, அவனுக்கு சந்தோஷம் வருது. நீங்க விசாரிச்சு பார்த்த மற்ற அத்தனை போர் வீரர்களுக்குள்ள தாவீது மட்டும் என்ன செய்யறான்னு பாருங்க. இப்படி ஒருத்தர் சொல்றான். அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி, அருகில் உள்ளவர்களை நோக்கி, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலின் இழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? பின்னால என்ன ஆசீர்வாதம்? இன்னொரு தடவை சொல்லுன்னு கேக்குறான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1,00,000 பேர் என்ன பண்ணா? ஐயோ கோலியாத்தான் பயந்து ஓடுனா. ஆனா இந்த ஒரு தாவீது சின்ன பையன், இவனை கொன்னா பின்னால என்ன ஆசீர்வாதம் இருக்கு? சொல்லு, இன்னொரு தடவை சொல்லுன்றான். கை தட்டுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை கண்டு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. பிரச்சனை வரும் பொழுது உடனே ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களானால், துதிக்க ஆரம்பிப்பீர்களானால் அதற்கு பின்னாலே மறைந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வீட்டுக்கு போறீங்க, ஒரு பிரச்சனை வருது, என்ன செய்வீங்க? சும்மா பைபிள் ஜெபம்ட்டு விடு அப்படின்னு வீட்டுல சண்டை போடுறாங்க, என்ன செய்வீங்க? சத்தம் வரலையே, ஜெபிக்கணும். அதோட எல்லாத்தையும் மூட்டை கட்டிடுறது. தேவனுடைய பிள்ளைகள் இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? நோன்பிருந்து ஜெபிங்க. அப்ப தேவன் அங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாததுனாலதான் வேதனையில, கண்ணீர்ல, கவலையில கிடக்கிறோம். நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சென்னையில ஒரு பெண் திருமணமாகி குடும்பத்தில் ஒரே சண்டை, கை குழந்தை இருக்குது, பையன் குடிகாரன், குடிச்சிட்டு வந்து ஒரே சண்டை போட்டுட்டு நிம்மதி இல்லாம ஆக்கிட்டான்.
நான் பார்க்கும்போதெல்லாம் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருப்பான், சின்ன பிள்ளை. போன மாதம், இந்த மாதம்தான் டிசம்பரில் தியானத்துக்கு மறுபடியும் வந்திருந்தா. இப்போ கேட்டேன், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஒரு நாள் காலையில் எழுந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் உட்காந்து படுத்துட்டு இருந்தான். நான் அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது முழிச்சிட்டான். முழிச்சிட்டு சொன்னா, எனக்காக ஜெபம் பண்ண, நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு முழங்கால நின்னா. கை தட்டுவீங்களா? அதுல இருந்து இப்ப 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அவன் குடியை விட்டுட்டான்னு சொன்னான். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த பெண்ணும் இந்த ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்திற்கு கொண்டு வர முடியும்? எப்படி? சண்டை போட்டாலாம் மாத்த முடியாது. ஜெபித்தா, விடாம ஜெபிக்கிறா, ஆண்டவரை நோக்கி ஜெபித்தா. the whole family, அந்த குடும்பம் முழுவதும் ஜெபிச்சது. அந்த குடும்பம் ஜெபிக்கிற ஒரு குடும்பம். ஆகையினால ஒரு மாற்றம் வந்தது. அவனே எழுந்து கேட்டான், எனக்காக ஜெபி. ஜெபி சேர்ந்து அவளும் முழங்கால் நின்று ஜெபிச்சான். 2 பேரும் இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க. குடி, அதுக்குள்ள அதுல இருந்து அவன் குடிக்கிறது இல்லைன்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ஆண்டவர் இயேசு தான் நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் ஜெபிப்பீர்களானால் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஆமென். ஒரு பிரச்சனை வருது, பயப்படாத, முழங்கால் நில்லு, ஜெபி, நோன்பெரு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சேர்த்து உனக்கு கொடுக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது கேக்குறான், என்ன சொன்னா என்ன தருவார் ராஜா? என்ன கிடைக்கும்? அவனை கொன்னுட்டா என்ன கிடைக்கும் கேக்குறான். உடனே இந்த பெலிஸ்தீனை கொண்டு இஸ்ரேலின் இழிவை நீக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் அவனை கொன்னுட்டா? வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனாகிய இவன் யார்? இவன் யாரு இப்படி ஏளனப்படுத்திட்டு இருக்கிறதுக்குன்னு கேக்குறான். அவனுக்கு கொதிக்குது தாவீதுக்கு. அதற்கு மக்கள், அவனை கொல்பவனுக்கு இவை அனைத்தும் அளிக்கப்படும் என்று முன்பு சொன்னவாறே முன்பு சொன்னதையே திரும்பவும் சொல்லுகிறார்கள். மக்களோடு அவர் பேசிக் கொண்டிருந்ததை, இப்படி அவன் பேசிட்டு இருக்கிறத அவர் மூத்த சகோதரன் அண்ணன் பாக்குறான். எலியாவு கேட்டு தாவீதின் மேல் வெஞ்சினம் முற்று. நீங்க இப்படி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? கோபம். பைபிள் என்ன போட்டிருக்கு? வெஞ்சினம், வெஞ்சினமுற்று, கோபத்துல கத்துறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கத்துனாலும் பயப்படாதீங்க, ஜெபிங்க. அதுக்கு பின்னால தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கத்துனவங்க உங்ககிட்ட வந்து நிப்பாங்க, ஜெபின்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது என்ன கிண்டல் பண்ணவங்க எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, எனக்காக ஜெபின்னு சொல்லி. தேவன் அப்படி மாற்ற வல்லவர். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா ஆண்டவர் பெரியவர், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்யக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். அவர் சகோதரர் தாவீதின் மேல் கடும் சினம் கொண்டு, நீ ஏன் இங்கு வந்தாய்? உன்னை யார் இங்க வர சொன்னது? அந்த சில ஆடுகளையும் பாலை நிலத்தில், இதேதான் கேட்பாங்க, உன்னை யார் இப்ப ஜெபிக்க சொன்னது? வேலையை கவனி, சும்மா ஜெபம் ஜெபம் அப்படி கத்துவாங்க. வெஞ்சினம் கொண்டு கத்துவாங்க. ஆமென், ஆமென். கத்துனா என்ன செய்யணும்? உடனே கோலியாத்தை கண்ட இஸ்ரேல் ஜனங்க மாதிரி வாழை சுட்டிட்டு போயிடுமா? நோ, ஜெபி. புனித செயின்ட் கத்திரினால அப்படித்தான் பண்ணாங்க. சியன்னா கத்திரினால ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. அவ என்ன பண்ணா? வீட்டில் வேலை டைட்டா வேலை வாங்கினாங்க. ஆனா செயின்ட் கத்திரினால என்ன செஞ்சாங்க தெரியுமா? வேலை செய்யும் போதே இயேசுவே நன்றி, இயேசுவே மக்கு புகழ்னு சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே ஜெபித்து கொண்டே வேலையை செஞ்சாங்களா. இறை பிரசன்னம் அங்கே இறங்கி வந்தது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேலை செய்யும் போதே என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அவரை துதிச்சுக்கிட்டே வேலை செய்யுங்க. தேவ பிரசன்னம் அங்கே இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த மனிதனையும் மாற்ற வல்லமை உள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். நீ ஏன் இங்கு வந்தாய்? நீ எதுக்கு இங்க வந்த? அந்த சில ஆடுகளையும் பாலை நிலத்தில் நீ யாரிடம் ஒப்படைத்தாய்? அந்த ஆடுகளை கூட எவங்கிட்ட விட்டு வந்தேன்னு கத்துறாங்க. உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன். ஆணவம், திமிர் எனக்கு தெரியும். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற, ஜெபம் பண்ற, பைபிள் எடுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனெனில் திமிர்னு சொல்லுவாங்க, போரை மதிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யார் சொன்னாலும் ஜெபத்தை என்ன செய்யாதீங்க? விடாதீங்க. ஆமென், அல்லேலூயா. கையை கட்டலாம், வாயை கட்டலாம், மனசை கட்ட முடியாது. அந்த மனசு ஆண்டவரை நோக்கி பேசிக்கிட்டே இருக்கட்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவ, ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவ. அல்லேலூயா, அல்லேலூயா.
உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன், ஏனெனில் போரை வேடிக்கை பார்க்கத்தான் நீ இங்கு வந்துள்ளாய். சண்டைய வேடிக்கை பார்க்கறது தாண்டா நீ வந்திருக்கிற அப்படின்னு திட்டுறான். அதற்கு தாவீது சொல்லுவாங்க, நீ சோம்பேறி. எங்க அப்பா என்ன பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, நீ சோம்பேறி, வேலை செய்யறதுக்கு உனக்கு சோம்பேறித்தனம், அதனாலதான் நீ ஊழியம் பண்றேன்ற அப்படின்னா. அவன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சொன்னாங்க, அவன் நல்ல பாதையில தான் போயிட்டு இருக்கிறான், நான் தான் சரியான பாதையில போகலைன்னு சொன்னாங்க. கை தட்டுவீங்களா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. வாசிக்கலாம். அதற்கு தாவீது, இப்பொழுது நான் என்ன செய்து விட்டேன்? என்ன செஞ்சிட்டேன்? ஒரு கேள்விதானே ஒரே கேட்டேன். ஒரு கேள்வி கேட்டேன், இது தப்பாயாங்கிறான் என்று கூறி அவனை விட்டு வேறு ஒருவனிடத்திலே போய் அவ்வாறே கேட்டார். திரும்பவும் அதே கேள்வியை கேட்கிறான். இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? பின்னால இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவனுடைய ஆர்வத்தை பாருங்க. இல்ல, முதல்ல அவங்களே சொல்றாங்க, ரெண்டாவது போய் கேட்கிறான். அண்ணன் வந்து திட்டின பிறகு கூட இன்னொருத்தங்கிட்ட போய் என்னையா கிடைக்கும் சொல்லியாங்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருதா, பின்னால என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார்னு பாரு. தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை பின்னாலே வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறதா, அதுக்கு பின்னால பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப பிரச்சனை வந்தா பயப்படுவீங்களா? சுருண்டு போவீங்களா? துவண்டு போவீங்களா? கலங்கி போவீங்களா? சத்தம் வரலையே. அதுக்கு பதிலா என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். ஆமென். காஞ்சிபுரத்துல புயல்னால நிறைய மரங்கள் விழுந்து போச்சு. எல்லாரும் புயல்ல பாதிப்புன்னு பேசுறாங்க. ஆனா இந்த காஞ்சிபுரம் ஆளுங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். ஏன்னா ஏரியெல்லாம் நிரம்பி போச்சு. மரங்கள் கொஞ்சம் விழுந்தது உண்மைதான், ஆனா ஏரியெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அதனால விவசாயம் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சந்தோஷம். அதே போலதான் ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனைக்கு பின்னால உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை வந்த உடனே என்ன செய்யுங்க? வீட்டுக்கு போன உடனே ரெடியா இருக்குது. ஒரு கோலியாத் வர்றான். இப்ப பாரு, கோலியாத் வரணும் வேண்டாமா? சத்தம் வரலையே, வரணும். கோலியாத்தை பார்த்த உடனே என்ன செய்யணும்? நோன்பிருந்து ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? நோன்பிருந்து ஜெபிங்க. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை சேர்த்து உங்களுக்கு கொடுப்பா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையில கோலியாத்தை கண்டு பயந்து கொண்டிருந்ததற்காக, இல்ல யுத்தத்திலே தோல்வி அடைந்ததற்காக ஆண்டவரே எங்களை மன்னியும். ஜெபத்தை இழந்ததற்காக என்னை மன்னியும். ஜெப வாழ்வில நான் பின்வாங்கி போனதற்காக என்னை தொடும் அப்பா. பல நேரங்களில் நான் துவண்டு போய் விடுகிறேன், பல நேரங்களில் சோர்ந்து போய் விடுகிறேன், ஜெபிக்காமல் பின்வாங்கி இருக்கிறேன். ஓ forgive me Lord. வேதத்தை வாசிப்பதிலிருந்து பின்வாங்கி போயிருக்கிறேன். என்னை கழுவும், என்னை மன்னியும். எத்தனை இடர்கள் வந்தாலும் அத்தனையும் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன். அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாலே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் காணவில்லை. என் கண்களை திறந்துள்ளுவீராக, ஜெப ஆவியை என் மேல் ஊற்றுவீராக. That I want to pray Lord. இன்று முதல் ஜெபிப்பதற்கு என்னை கொடுக்கிறேன். இடைவிடாமல் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஆண்டவரே உம்முடைய ஜெப ஆவியை ஊற்று. And bless me Lord. ஆசீர்வதியும். இப்பொழுது என்னை நிரப்பு. சொல்லுங்க, ஒருபோதும் தற்கொலை எண்ணத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அவன் நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பின்னோக்க மாட்டேன் சொல்லுங்க. எனக்காக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. தேவன் எனக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். நன்றி அப்பான்னு சொல்லி எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலாம். அந்த வேளையில ஜெபிக்க ஒப்பு கொடுக்கலாம். நோன்பிருந்து ஜெபிக்க. நன்றி ஆண்டவரே. தெய்வமே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. உம்மை நம்பி வந்த ஒருவரும் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. வேறு கையாய் திரும்பி போனதில்லை அப்பா. இந்த நாளில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. தாவீதை போல தைரியம் உள்ளவர்களாக உம்மோடு ஜெபத்தில் ஈடுபட எங்களை பலப்படுத்தும். இருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். உம்மை தேடுகிறவர்களாய் மாறட்டும். உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும். Lord, fill them with your power. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை fill them with your presence Lord. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பு. பிரசன்னம் உம்முடைய வல்லமை இறங்குவதாக.
Lord, fill them now. ஆண்டவரே இப்போது நிரப்பும் Touch them ஆண்டவரே. now. தொடும் அப்பா. தொடும், தொடும். 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 ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் ஆமென். ஆவியானவர் இறங்கட்டும். இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும். 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 இறங்கட்டும் இன்று ஆண்டவரே. நிரப்புங்க. நிரப்புங்கப்பா. ஜெப ஆவியினால் நிரப்புங்க. ஜெபாவினால் நிரப்புங்க. சொந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர்களாக ஆமென். ஒவ்வொருவரையும் நிரப்பு, நிரப்பு. நிரப்பு. நிரப்பும் ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் ஆமென். பரலோகத்தின் கதவுகளை திறந்தருளும். திறந்திரடு. பல கனிகளை திறந்தருளும். திறந்திரடு. பொங்கி வழியும்படி ஆமென். ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக. இறங்கி வரட்டும். Fill them this moment. ஆண்டவரே இப்போது அமுக்கி நிரப்பு. குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவரே. பிள்ளைகளுடைய மடியிலே போடுவீராக. ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். 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 உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. துடைப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும். உண்டாகட்டும். The name of Jesus. இயேசுவின் பெயரால் I bring peace in every family. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். I bring peace in every family. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் In every உண்டாகட்டும். family. ஒவ்வொரு குடும்பத்திலும் Let peace be there. ஆண்டவரே உம்முடைய சமாதானம் வேண்டும். I break the power of evil. எல்லா பிசாசினுடைய வல்லமையை The கடிந்து விடுகிறோம். name of Jesus. இயேசுவின் பெயரால். The name of Jesus. இயேசுவின் பெயரால். I break every problem in the family. எல்லா விதமான பிளவுகள் வெளியேறட்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் இப்பொழுது உடையட்டும். உடையட்டும் இப்போது. இயேசுவின் நாமத்தில் அவைகளை உடைக்கிறேன். ஆமென். I set them free. இப்போது விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு வியாதிகளும் சுகமடைவதாக. சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில். எல்லா வியாதிகளும் சுகமடைவதாக. ஆமென். ஒவ்வொரு வேதனைகள் விலகுவதாக. விலகட்டும். உடல் நோய்கள் சுகமடையட்டும். சுகமடைவதாக. சுகமடையட்டும். 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 In Jesus name. எல்லா தலைவலிகள் சுகமடைவதாக. ஆமென். சுகமடையட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தில். Bring healing for every sickness. ஒவ்வொரு வியாதிகளும் சுகமடையட்டும். ஒவ்வொரு இருதயமும் ஆமென். புதிதாய் உண்டாக்கப்படுவதாக. மாறட்டும் ஆண்டவரே. And heal them now. அப்பா. இடுப்பு வலி உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். இயேசு உங்களை தொடுகிறார். இடுப்பு வலியினாலே கஷ்டப்படுகிறவர்கள், ரொம்ப கஷ்டப்படுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். இயேசு உங்களை தொடுகிறார். அந்த வலிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. The name of Jesus. இயேசுவின் நாமத்தினால். I rebuke that pain. இந்த வலிகளை கடிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு வியாதிகளை நான் கடிந்து கொள்கிறேன். ஆமென். In Jesus name. ஒவ்வொரு பலவீனங்களை கடிந்து கொள்கிறேன். ஆமென். இப்பொழுது சுகமடையட்டும். சுகமுடையட்டும். சுகமடையட்டும். சுகமுண்டாகட்டும். எல்லா வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. ஆமென். வீக்கமுள்ளவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். இப்பொழுது அந்த வீக்கங்கள் மறைகிறது. ஆமென். Every swelling be healed. எல்லா விதமான வீக்கங்கள் In மறைகிறது. Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வீக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். ஆமென். வீண் சதை வளர்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். மறையட்டும் இப்போது. மறையட்டும். மறையட்டும். ஆஸ்மா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். மறையட்டும். ஆஸ்மா வியாதி உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். இளைப்பு வியாதிகள் இழுப்பு வியாதிகள் மறையட்டும். வலது கரத்தை உயர்த்துங்கள். இயேசு உங்களை தொடுகிறார். ஆமென். I see the power of God. ஆமென். நான் கடவுளுடைய தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறதை நான் ஆமென். காண்கிறேன். ஆமென். அது இப்பொழுது விலகுவதாக. ஆமென். எல்லா இழுப்பு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வெளியேறட்டும். எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லா விதமான தொற்றுகள் be healed. நோய் தொற்றுகள் மறையட்டும். Jesus name. இயேசுவின் நாமத்தில். தொடும். தொடும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும். தொடும் ஆண்டவரே. I set them free from every ஒவ்வொருவரை darkness. விடுதலையாக்கும். எல்லா இருளிலிருந்து வெளியேறட்டும். வெளியேறட்டும். எல்லா கோபத்தின் ஆவிகள் வெளியேறு. வெளியேறட்டும். I இயேசுவின் command in the நாமத்தினாலே. name of Jesus. எல்லா கோபம் வெளியேறட்டும். Come out. வெளியேறட்டும். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Father, I thank you. ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நாளின் செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தொடு. ஒவ்வொருவரையும் தொடுங்க. தொடர்ந்து மக்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் மாற்றுவீராக. ஆமென். நன்றி. நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.